அனைவருக்கும் வணக்கம். நம்ம எதிர்நீச்சல் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீட்டுல இருக்கிற 4 பெண்களும் கூடிய சீக்கிரத்துல ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோ கூட லைக் போட்டுக்கோங்க. குணசேகரன் நினைச்சிட்டு இருக்காரு, இந்த 4 பெண்களையும் நம்ம தோற்கடிக்கணும், இவங்க எல்லாருமே நம்ம ஒரு அடிமையா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அதுக்கு இவங்க 4 பேரும் இடம் கொடுக்கவே போறதில்ல. இவர் நினைச்ச மாதிரி சித்தார்த்த தர்ஷினி இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காரு. கண்டிப்பா அந்த கல்யாணமும் நடக்க போறதில்ல. நம்ம ஜனனி, நந்தினி, ரேணுகா இவங்க எல்லாரும் அந்த ஸ்பாட்டுக்கு வராங்களோ வரலையோ, ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஜீவானந்தம் மாஸ் என்ட்ரி கொடுக்க போறாரு. ஜீவானந்தத்தை பாத்தீங்கன்னா நம்ம தர்ஷினி ரொம்பவே அதிர்ச்சி ஆக போறாங்க. என்னடா ஜீவாப்பா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் குணசேகரனும் ரொம்பவே அதிர்ச்சி ஆக போறாரு. என்னடா நம்ம கல்யாணம் நடக்கிற இடத்த கண்டுபிடிச்சு இந்த ஜீவானந்தம் வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆக போறாரு. ஷாக் ஆகிறது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் நம்ம குற்றவியல் பாத்தீங்கன்னா அந்த கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு மீடியா பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கூட்டிட்டு வந்துடுறாங்க கடைசியா கண்டுபிடிச்சு. சோ இதுக்கப்புறம் குணசேகரனோட கதி அதோ கதி தாங்க. ஏன்னா யாருக்குமே தெரியாம இந்த கல்யாணத்தை ரொம்பவே ஈஸியா முடிச்சலான்னு சொல்லிட்டு நினைச்சாரு குணசேகரன். ஆனா அவருக்கு இருக்கிற எந்த ஒரு பணபலத்தை வச்சியும் படபலத்தை வச்சியும் எதையுமே சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பெண்கள் ஜீவானந்தம் இவங்க எல்லாருமே குணசேகரனுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுக்க போறாங்க. அப்பதான் குணசேகரன் தெரிஞ்சுக்க போறாரு, பெண்கள் நினைச்சது எதையுமே சாதிக்காம இருக்கவே மாட்டாங்க, அவங்களால எல்லாமே சாதிக்க முடியும், பெண் தான் இந்த நாட்டின் கண்கள் அப்படின்ற அளவுக்கு குணசேகரனுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுக்க போறாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.